Academy. I am Narmada Aptitude Trainer. LCM and HCF அப்படிங்கிற டாபிக்ல ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். LCM and HCF அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்டிங்கன்னா பேங்கிங், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிசி எல்லாத்துலேயுமே இந்த டாபிக் இருக்குது. இந்த டாபிக் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா LCM and HCF of two numbers are 630 and 10 respectively. If one of the number is 70, find the other number அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ LCM and HCF ப்ராடக்ட்ல இருக்குது அப்படின்னாவே நமக்கு என்ன ரூல் தெரியும்? ப்ராடக்ட் ஆஃப் two numbers equal to LCM into HCF அப்படிங்கிற ரூல் நமக்கு தெரியுங்களா? அப்போ அதில் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்னால் என்ன மீனிங்னா, நம்ம எந்த நம்பருக்கு LCM எடுக்கிறோமோ, LCM and HCF எடுக்கிறோமோ அந்த டூ நம்பர்ஸ், அதில் வந்து ஒரு நம்பர் 17 கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் கொடுக்கல, அதாவது எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய்ங்கிற இன்னொரு நம்பர் கொடுக்கல, அதை தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை வந்து 17 போட்டுரும், இன்னொரு நம்பரை ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுக்கிறோம். LCM வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 630 LCM கொடுத்துருக்காங்க, HCF வந்து 10 கொடுத்துருக்காங்க. இப்போ y ஈக்குவல் டு 630 இன்ட்டு 10 டிவைடட் பை 70 அப்படின்னு போடுவீங்க. இந்த 0 கேன்சல் ஆச்சுன்னா 1 7s are 7, 9 7s are 63, அப்போ 90. இப்போ y ஈக்குவல் டு 90. அப்போ அந்த இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 90. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா LCM ஆஃப் டூ நம்பர் இஸ் 6 times of their HCF. If HCF is 9 and one of the number is 27, find the other number அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா HCF வந்து LCM விட 6 times இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HCF என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 9 கொடுத்துருக்காங்க. LCM வேல்யூ வந்து HCF விட 6 times இருக்குன்னா அதோட 6 மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்போ 9 6 are 54. அப்போ வந்து LCM 54னு தெரிஞ்சிச்சு, HCF 9 தெரிஞ்சிருச்சு. ஒரு நம்பர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஒரு நம்பர் என்ன 27. இப்போ இன்னொரு நம்பர் என்னன்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நம்பர் 27, இன்னொரு நம்பரை ஒய்ன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு LCM 54, HCF வேல்யூ 9. இப்போ ஒய் ஈக்குவல் டு 54 இன்ட்டு 9 டிவைடட் பை 27, 3. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3s are 3, ரிமைனிங் வந்து 24, 8 3s are 24. அப்போ y ஈக்குவல் டு 18. இப்போ இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 18. தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the product of two co-prime number is 77, then find the LCM அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு co-prime அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். co-prime அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ ப்ரைம் நம்பர்ஸ் வந்து இப்போ 2 3 இந்த மாதிரி ஒரு ப்ரைம் நம்பர்ஸ், ரெண்டு ப்ரைம் நம்பர் எடுத்துட்டோம்னா அதுதான் கோ ப்ரைம்னு சொல்லுவோம். அந்த கோ ப்ரைம் நம்பருக்கு எப்பவுமே HCF வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 தான். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க். இது நிறைய தடவை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதாவது ரெண்டு கோ ப்ரைம் வேல்யூஸ்க்கு HCF வேல்யூ எப்பவுமே 1 தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு கோ ப்ரைமோட 77 ப்ராடக்ட் வந்து 77 கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் தி LCMனு கேட்டிருப்பாங்க. அப்போ HCF வேல்யூ 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பர்ஸ் என்னன்னு தெரியும், 77. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் 77 ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF தான் நமக்கு ஃபார்முலா. அதில் ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ LCM வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. LCM வந்து அப்படியே வச்சுக்கோங்க. HCFோட வேல்யூ நமக்கு ஆப்வியஸாக 1 அப்படின்னு தெரியும். இப்போ இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ LCM வேல்யூ என்னதான் வரும், 77 தான் வரும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறையா தடவை கேட்குறாங்க. ஆனால் இது ரொம்ப ஈஸி. என்ன ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்னு இருக்கோ அதுதான் ஆன்சராக வரப்போகுது ஃபைனலாக. இப்போ இங்கே என்ன இருக்கோ அதுதான் வரும். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் 35 அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு LCM வேல்யூ எப்படின்னு கேட்டாங்கன்னா 35 தான் ஆன்சராக இருக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா விஸ்டா அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.